பார்க்க போகிற அந்த ஆப் வந்து ஒரு சோசியல் ஆப். அது டெலகிராம், வாட்ஸ்அப், டிக்டாக் இந்த மாதிரி சோசியல் மீடியா ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா கோனெக்ட். இந்த ஆப்போட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எல்லாருமே கண்டினியூ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்பாங்க. அடுத்தது ரெஃபர் கோட் கேட்பாங்க. ரெஃபர் கோட் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருப்பேன். நம்ம டெலகிராம் சேனலுமே கொடுத்துருப்பேன். மொபைல் நம்பரும் ரெஃபர் கோட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. மினிமம் ஒரு 5 கேட்டகரி செலக்ட் பண்ணால் தான் கண்டினியூ கொடுக்க முடியும். கண்டினியூ கொடுத்தக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரியும் சப் கேட்டகரி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கெட் வெரிஃபை நவுன்ட்டு கிளிக் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேவிசி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இதில் ஐ அக்ரி கொடுத்துக்குங்க. ஐ அக்ரின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து கூகுள் வெரிஃபிகேஷன் இருக்கும். கூகுள் வெரிஃபிகேஷன் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிட்டு மெயில் அட்ரஸில் வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரு பண்ண மெயில் அட்ரஸ் அதில் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய ஆதார் கார்டு எப்படி இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்கள் மேல்னா மேல் கொடுத்துங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிடிட் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறாங்க. இதில் கீழே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அப்புறம் பேக் பேஜ் ரெண்டுமே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்லோட் பண்ணக்கப்புறம் ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்காண்டி அத்தாரிட்டி கேட்பாங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கேமரா ஓப்பன் ஆகும். இந்த கேமரா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓவல் ஷேப்பில் இருக்கிற அந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய ஃபேஸை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது கேப்சர் பண்ணிக்கும். கேப்சர் பண்ணக்கப்புறம் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஓகே மைனஸ், இப்போ நம்மளுடைய கேவிசி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம மைனிங் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது ஒரு சோஷியல் மீடியா அப்படின்ட்டு நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். ஓகே, இந்த ஆப் வந்து இப்போ தான் லான்ச் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து 2021 இந்த ஆப் லான்ச் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ எதுக்கடா இந்த வீடியோ இப்போ எடுத்து போட்டுருக்குற அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இதில் வந்து கரண்ட்டாக ஒரு ரெஃபரல் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ எப்படி ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுடைய ஹோம் பேஜில் இருக்கிற லெஃப்ட் சைடில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கேவிசி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். கேவிசி கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இதில் மேலே ரைட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். அந்த ஷேர் ரெஃபரல்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ரெஃபரல் லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த ரெஃபரல் லிங்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு இன்வைட் பண்ணிங்கன்னா ₹50 உங்களுக்கு தருவாங்க. நான் ஏற்கனவே இந்த ஆப்பில் 2 பேர்த்தை ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி நம்ம விட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. பேக் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வேலட் ஆப்ஷன் இருக்கும். இதில் இப்போ என்னோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காமிக்க பாருங்கள். இதில் கேவிசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு $85 தருவாங்க. அதாவது $1 அப்படிங்கிற விதத்தில் $85. அதுக்கப்புறம் ஒரு ஆளை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு $85 தருவாங்க. எப்போனா கேவிசி கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ₹50 தருவாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கும் $85 தருவாங்க ரெஃபர் பண்ணால். ஆனால் இப்போ உங்களுக்கு இன்வைட் பண்ணால் ₹50 மட்டும்தான். இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ரெஃபர் ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரியல. அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ரெஃபர் பண்ண முடிஞ்சால் ரெஃபர் பண்ணி சீக்கிரமாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி விட்ரா பண்ணுறதுனா பேக் வந்துட்டிங்கன்னா திரும்பியும் ட்ரான்சாக்ஷன் பக்கத்தில் விட்ரா இருக்கும். அந்த விட்ரா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து உங்கள் பாஸ்புக்கில் எந்த மாதிரி நேம் இருக்குமோ கரெக்டாக அதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரான்ச் நேமு அப்புறம் பேங்க் நேம் இது ரெண்டுமே என்ட்ரு பண்ணிவிட்டு விட்ரான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விட்ரா ஆயிரும். மேக்ஸிமம் 10 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ராவல் ₹100 போட்டிருக்கு. இதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் கிடையாது. குறைஞ்சது ஒரு ஆளாக ரெஃபர் பண்ண முடிஞ்சால் மட்டும் இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு கேவிசி ஃபினிஷ் பண்ண உடனே ₹85 கொடுத்துருவாங்க. ஆனால் விட்ரா பண்ணுறதுக்கு ₹25 கம்மியாக இருக்கனால நீங்கள் குறைஞ்சது ஒரு ஆளாக ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹50 கிரெடிட் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே மைனஸ், இந்த மாதிரி அடுத்த ஒரு நாள் வீடியோ சந்திப்போம். பாய்.